இந்த மாதிரி கிராமத்து ஸ்டைல் கண்டாங்கி சாரி கட்டி கட்டி டயர்ட் ஆயிட்டீங்களா? அப்போ எப்படி ஈஸியாக 2 மினிட்ஸில் வெறும் 3 ஸ்டெப்பில் சிம்பிளாக சாரி வேர் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களோட குழந்தைகளுக்கும் நீங்கள் இந்த மாதிரி சாரி டான்ஸுக்கெல்லாம் வேர் பண்ணி விடணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பின் பண்ணி வைக்கிறேங்க. ஸோ அந்த வீடியோவை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்கர்ட் கட்டுறப்போ அது உங்கள் கண்டங்காலுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த சாரீ கட்டுறப்போ கொஞ்சம் இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு காட்டன் சாரீ எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு சாரீ வேர் பண்ணி விடுறப்போ இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு கட்டி விடுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு இந்த உள்சுத்து பகுதி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் வந்து ஒரு 10 ப்ளீட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் இன்னுமே கொஞ்சம் ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 13 ப்ளீட் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் கீழே பாட்டம் வரைக்குமே நீங்கள் ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ப்ரீவியஸாக நீங்கள் வந்து கட்டணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த டாப்லையும் ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு பின் பண்ணுறேன். ஸோ நம்ம பின்னாடி சொருகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எது வரைக்கும் உள்ளே டக்கின் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்படி பேக் சைடு கரெக்டாக உங்கள் முதுகு பக்கம் கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் மட்டும் நீங்கள் வந்து உள்ளே டக்கின் பண்ணணும். ஸோ இப்போ இந்த எடுத்த ப்ளீட் எல்லாமே பேக் சைடு வச்சுட்டுங்க. நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எல்லாமே அப்படியே உள்ளே சொருகாமல் கொஞ்சம் அந்த கொசுவம் மட்டும் பின்னாடி இருக்கிற மாதிரி கொஞ்சம் மட்டும் நீங்கள் வந்து உள்ளே வந்து டக்கின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சாரியோட இந்த போர்ஷனை நீங்கள் அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு கொண்டுட்டு வாங்க. அப்படி கொண்டுட்டு வர்றப்பவே வந்து நம்மளுக்கு எவ்வளோ லென்த்தில் நம்ம வந்து ஹைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ ஸோ அது வரைக்கும் சாரியை வந்து அப்படியே மேலே டாப்பில் வந்து ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி காட்டன் சாரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணுறவங்களா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போது ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்ததுக்கப்புறமா அப்படியே ஒரு சுற்றி பேக் சைடில் கொண்டு வந்துட்டு நீங்கள் அப்படி கொண்டு வரப்போ இந்த கொசுவம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து நல்லா வெளியில் எடுத்து விட்டுருங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு இங்கெல்லாம் வந்து நல்லா டக்கின் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களோட ஹைட்டை வந்து நீங்கள் அப்போ செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ. இப்போ இது செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சது இல்லைங்களா. இப்போ தேர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முந்தான போர்ஷன். இந்த மாதிரி ஒரு சுற்றி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அடுத்தது முந்தான போர்ஷன் வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து நான் ரேண்டமாக எடுத்துக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அவ்வளோ ப்ளீட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த முந்தான போர்ஷன் மட்டும் நீங்கள் நம்மளோட நார்மல் லென்த்தில் விடாமல் கொஞ்சம் ஹைட் வந்து அதிகமாகவே விடுங்க. அப்போ தான் எக்ஸஸாக வந்து நம்ம சொருகிறப்போ ஃப்ரண்ட்டில் கொண்டாந்து சொருகிறப்போ இன்னும் அழகாக இருக்கும். பட் என்னோடய சாரீ வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் சாரீ அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அவ்வளோ தூரம் நான் விடலை. ப்ளீட்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் குழந்தைகளுக்குன்னு எடுக்கிறப்ப கண்டிப்பாக சாரீ வந்து பெருசாகவே இருக்கும். ஏன்னா நம்மளோட சாரியே வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்டாக ட்ராப் பண்ணலாம். ஸோ நம்மளோட வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கண்டாங்கி சாரீ எப்படி கட்டுவது அப்படிங்கிற டைட்டிலில் நம்மளோட அந்த சேனல் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ப்ளீட்ஸ் இந்த முந்தான ப்ளீட்ஸ் வந்து உங்கள் ஷோல்டர் பாயிண்ட் ப்ளவுஸ் பாயிண்டில் வச்சு பின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட் லேயர் இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதை அப்படியே வந்து பேக் சைடு கொண்டு வந்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பேக் சைடு வந்து ஒரு பின் வச்சு பின் பண்ணிடுங்க. ஸோ அப்போ வந்து ப்ளீட்ஸ் வந்து இன்னுமே வந்து ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ எந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகாது. இப்போது மீதம் இருக்க ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து இந்த சாரீ ட்ராப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 2 மினிட்ஸ் கூட ஆகாது. ஸோ ஃபைனல் டச்சாக முந்தான போர்ஷனை அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து உங்களோட லெஃப்ட் சைடில் வந்து சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்வலாக நம்ம என்ன நினைப்போம்னா கண்டாங்கி சாரீ ஐயோ அது ரொம்ப கஷ்டம், அதில் வயசான பாட்டிங்க தான் உங்களுக்கு தான் கட்ட தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போங்க. பட் அப்படி இல்லை. ஸோ ரொம்பவே சூப்பராக 2 மினிட்ஸில் இந்த சாரீ வேர் பண்ணலாம். இன்னுமே வந்து சீக்கிரமாக குயிக்காக ரெடி பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸாக இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே உங்களோட மெஷருக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு நீட்டாக அயர்ன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னுமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.